வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்லட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல கோபிக்கு ஜாமீன் கிடைச்சிருது. இருந்தாலும் கோபி இப்போ செல்லியன்ட்ட ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அம்மாவுக்கு என்ன நெஞ்செழுத்தம் திமிரு இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பா அப்படின்னு கேக்குறாரு. செல்லியன் இப்போ நியாயமா கேக்குறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தானப்பா அப்படின்னு சொல்றாரு. கோபி தப்பே பண்ணாத மாதிரி மறுபடியும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்க அம்மாவை தானே நீ நம்புற, நான் சொல்றதை நீ நம்ப மாட்டல அப்படின்னு கேக்குறாரு. அந்த பாக்கியா என்ன ஜெயில தள்ளணும்னு நினைக்கிறா, அவன் நினைக்கிறது என்னைக்குமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. எவ்வளோ பெரிய வக்கீல பிடிச்சாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில இனியா இப்போ ஈஸ்வரிட்ட டிவில நியூஸ் போட்டு காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வழக்கம் போல கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாக்கியாட்ட. நீ கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இந்த டிவிக்காரங்க கண்ணு காது மூக்கு வச்சுலாம் பேசுறாங்க, என்னென்னலாம் பேசுறாங்க பாத்தியா, அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இதோட நிக்க போறது கிடையாது. இன்னும் 2-3 வருஷத்துல இனியாவுக்கு கல்யாணம் பண்ணுவோம். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விசாரிக்கிறப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ நீ வாபஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இதே டிவி நியூஸ்ல தான் 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பத்தி தப்பா பேசினாங்க. அப்ப நீங்க வருத்தப்பட்டது உண்மைனா நீங்க இந்த மாதிரி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்ப நீ என் பேச்சை கேட்கவே மாட்டியா, அந்த முடிவுல தான் இருக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அக்கா சொல்றாங்க, மத்த எல்லா விஷயத்துலயும் நான் உங்க பேச்சு தான் கேட்கிறேன், ஆனா என்னோட பிசினஸ் விஷயத்துல என்ன தனியா முடிவு எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி இப்போ பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த, பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப மாறிட்ட பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நிம்மதியை விட, குடும்பத்தோட கௌரவத்தை விட உன் பிசினஸ் தான் முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, மத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு நான் நிறைய இழந்துட்டேன், இனிமே அந்த மாதிரி நான் இழக்க தயாரா இல்லத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு என்னோட தன்மானம், சுய கௌரவம், நான் சொந்த காலில் நிக்கணும், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இதுக்கிடையில செலியன் இப்போ அவங்க வராரு. கோபி ஜாமீன்ல வெளியில வந்ததை பத்தி சொல்றாரு. இப்ப இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. செலியன் சொல்றாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது பாட்டி, இனிமே இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது அப்பா மேல தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவர் ஜெயிலுக்கு போக தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் பாட்டி அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. நீ கேஸை வாபஸ் வாங்கிருமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஈஸ்வரி செல்லியன் 2 பேருமே இப்போ கோபிக்கு சப்போர்ட் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க. கோபி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அவர் என்ன 2 வயசு குழந்தையாத்த, அவருக்கு 50 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடுத்தவங்க நடத்துற ரெஸ்டாரண்ட்ல கெட்டுப்போன கறியை கலக்குறதெல்லாம் தெரியாம பண்ற வேலையாத்த அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. எத்தனை தடவை அடிச்சாலும் இவ எழுந்து வந்துட்டே இருக்கிறாளே, ஒரே அடியா அடிச்சு உட்கார வச்சிடலாம் தானே அவர் நினைச்சாரு அப்படின்னு கேக்குறேங்க. பாக்கியா சொல்றாங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் என் தலையில அந்த வானமே இடிஞ்சு விழப்போகுதுன்ற நிலைமை வந்தாலும் நான் கோபி மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு முடிவா சொல்லிடுறேங்க. இதுக்கிடையில டிவி நியூஸ்ல ராதிகாவை பத்தியுமே நியூஸ் வருது. ராதிகா பாக்கியாவோட தோழி, பாக்கியாவோட தோழியா வீட்டுக்குள்ள வந்து பாக்கியாவோட கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்றாங்க. குடும்ப பிரச்சனை காரணமா தான் கோபியை தூண்டிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்க தான் கெட்டுப்போன கறியை கலக்க சொன்னாங்க அப்படின்னு ராதிகா பத்தி தப்பா நியூஸ் வருது. அதை பார்த்த ராதிகா ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. அந்த டைம்ல இப்போ கோபி வீட்டுக்கு வராரு. மாப்பிள்ள வந்திருக்கிறாரு ராதிகா, வந்து பாரு ராதிகா அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா. நீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க மாப்பிள்ள, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, இவர் என்ன நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கா போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. மட்டமான கேவலமான காரியம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இந்த ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலாம் அப்படின்னு கோவமா கத்துறாங்க. என்ன ராதிகா இப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாரு கோபி. காலையில இருந்து இவ்வளவு நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கிறேன், நீ வந்து என்ன பார்க்க கூட இல்லையே ராதிகா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அங்க வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் மீடியா பீப்புள் அங்க வந்து என்ன பேட்டி எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. என்ன பத்தி டிவில என்னெல்லாம் நியூஸ் வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கோவப்படுறாங்க. நான் இனிமே எப்படி வெளியில தலை காமிக்க போறேன்னு தெரியல, எப்படி ஆஃபீஸ் போக போறேன்னு தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. நானும் தான் என்னோட பழைய வாழ்க்கையில அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், அதுக்காக நான் அந்த ஆளை பழி வாங்கணும்னு ஏதாவது பண்றேன்னா அப்படின்னு கேக்குறாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கூட நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரியே உங்களால் இருக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. உங்களை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஜெனி இப்போ செல்விட்ட சொல்றாங்க, பார்த்து பார்த்து எல்லாரையும் கவனிச்சுக்கிறதே ஆன்ட்டி, ஆனா பாசம் மட்டும் அங்கிள் மேல இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, நீ வேணா பாரு ஜெனி, இந்த 3 பேரும் அக்கா கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெனி சொல்றாங்க, ஆன்ட்டி இந்த தடவை கேஸ வாபஸ் வாங்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோபி இப்ப ரொம்ப கோபமா பாக்கியா வீட்டு வாசல்ல நின்னு பாக்கியா வெளியில வா அப்படின்னு கோபமா கத்திட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
கண்டிப்பா பாக்கியாவ திட்ட போய் கோபி நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.